அனைவருக்கும் வணக்கம். ஞானதிஷன்லேருந்து சுந்தரேசன்களோட சில நிமிஷங்கள் பேசலான் இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மௌனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். போன பதிவுகளில் இந்த உலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிற பார்வையற்றோர், மன வளர்ச்சி கொண்டோர், ஊனமுற்றோர்லாம் நிறைய பேர் பிறக்கிறாங்க. அது எந்தவித மருந்துனால குணப்படுத்த முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இறைவன் அவர்களுக்கு இந்த மாதிரியான அதிகப்படியான வேதனையை கொடுத்து அடுத்ததாக அவர்களுக்கு அவரோட இறைவனோட சொர்க்கத்தையும் ஹெவன் கொடுக்க போகிறதா எனக்கு அறிஞ்ச நல்ல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த மெசேஜ் தான் உங்களோட ஷேர் பண்ணது. அதுக்கு உண்மையும் இருக்குது. ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல்னஸ் வந்தால் தான் அதுலேருந்து அந்த பெயின்லெஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெவன் கிடைக்க போகுதுன்னா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி, இறைவன் உங்களுக்கும் நிறைய உங்கள் குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனைகள், கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் பிள்ளைங்க பிரச்சனை, புருஷன் பண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நீ போய் செய்யும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாமல் போய்டுன்றது தான் இறைவன் இந்த மாதிரியான குழந்தைகளை உருவாக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஸோ அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இந்த கர்மா அவங்க போன ஜென்மத்தில் அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு தேவையில்லாத மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காமல், கடவுள் இவங்களுக்கு கொடுத்தா அடுத்தது கடவுள் அவருக்கு சொர்க்கம் கொடுக்க போகிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணும்போது இந்த வேதனையை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட வேதனையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நம்பணும். அதுதான் இந்த பிரபஞ்சம் இயற்கை சொல்லுது. நீங்க இயற்கையும் அழிக்க முயற்சி செல்றீங்க, மனித ஊனமுற்றவங்களையும் மதிக்க மாட்டீங்க, உணவும் வழங்குறதுக்கு தயங்குறீங்க, நம்ம குடும்பம் நம்மளது அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே முயற்சி செல்றீங்க. இன்னொன்று நம்ம பிரச்சனையே பெருசா இருக்கு, நம்ம எதுக்கு மற்றவங்க பிரச்சனையை பார்க்கணுன்ற மாதிரிலாம் இருக்கு. நம்ம தமிழ்ல ஒரு சேயிங்ஸ் இருக்கு, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பழமொழி. அதே மாதிரி மற்றவங்களுடைய வேதனையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேதனையா நினைக்கிறோமோ அப்போ நம்ம வேதனை நம்மளை விட்டு நீங்கி போயிடும்ன்றதுதான் இந்த பதிவு மூலமா உங்களை சொல்லிக்க நினைக்கிறேன். ஸோ இதை நீங்களும் வாழ்க்கையில பின்பற்றணும்னு தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.